பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் இந்த திங்கட்கிழமையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளிலே அவருடைய கிருபைகள் புதியவைகளாகவே இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். தொடர் போதனையாக மத்தேயு நற்செய்தி பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு புதிய அதிகாரத்துக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். அதை குறித்து தேவன் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்காக ஜீவனை கொடுக்க தன்னுடைய குமாரனையே அனுப்பினவர் நீர். எங்கள் மேல் வைத்த அன்பு மிகப்பெரியதப்பா. உம்முடைய மாசற்ற அழியாத ஜீவனுள்ள உண்மையிலே வைக்கிற நம்பிக்கை அப்படியாக இருக்கும்படி தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்த தேவன் நீர். உம்முடைய அன்பு அளவற்றது, உம்முடைய அன்பு மாறாதது. எந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வல்லமைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. எங்களை சத்தியத்துக்குள்ளாக நீ நடத்துங்க. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவருடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்கள் கொடுக்கப்பட்ட ஆவியானவருக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை உணர்த்தி நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நீ நடத்துகிற தேவன். சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்து சத்திய ஆவியாகி தேற்றவாளனையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய அளவற்ற உம்முடைய திட்டத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நீர் பேசும், நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர்கள், நம்புகிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது சரியான சத்தியத்தை புரிந்து எங்கள் வாழ்க்கையில ஜீவ நதிகள் ஓடுவதை நாங்கள் அல்ல மற்றவர்கள் காணும்படி உயிருள்ள சாட்சிகளை நிறுத்துங்க. இந்த வேலையை பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை நாம் பாடலாம். வாழ்வில் புதிய புதிய பாதைகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, இன்றும் என்றும் துதிக்கிறேன். ஒரு 3 சரணம் தான் பாடலாம். அற்புதமான பாட்டு, பழைய கீர்த்தனைகள் பாட்டு. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதிக்கின்றேன். காக்கின்றீர் என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காக்கின்றீர் என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதிக்கின்றேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதிக்கின்றேன். எல்லா நிறைவையும் தருகின்றீர், என் வாழ்வை மலர செய்கின்றீர். எல்லா நிறைவையும் தருகின்றீர், என் வாழ்வை மலர செய்கின்றீர். மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திர
உம்மை என்றும் என்றும் துதிக்கின்றேன். அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதிக்கின்றேன். அம்புவியாவும் படைத்தவரே அம்பரா உந்தன் வாக்காலே அம்புவியாவும் படைத்தவரே அம்பரா உந்தன் வாக்காளே அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல் காக்கின்றேன் உம்மை துதியே துதியே துதிக்கின்றேன். அண்ணலே உந்தன் அருளாலே பிள்ளை என்னை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே பிள்ளை என்னை கண் பார்க்கின்றீர். மன்னாயமக்கும் நீர்தானே மன்னாயமக்கும் நீர்தானே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதிக்கின்றேன். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமான ஆண்டவர். மனிதர்கள் நன்றி சொல்லுகிறார்களோ இல்லையோ, தேவன் துதிகளை விரும்புகிற தேவன். அவர் நன்றி கெட்ட துரோகிகளுக்கு நன்மை செய்கிறவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு. நாம் தான் இருக்கும் பொழுது தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா சொல்றோம். ஆனா ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா எங்க இருக்கிறாரு கடவுள், என்னை கைவிட்டுட்டாரு கடவுள், என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில சத்தியம் தான் விடுதலையாக உங்களை மாற்றும். நான் கோயிலுக்கு போனேங்கய்யா, கோயில் மாத்தாதுங்க. கோயில்ல சத்தியம் சரியா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க போனாலும் என்ன பார்த்து அவர் பேசுறாரு, என்ன குறை சொல்றாரு, அப்படிதான் நீ நிறைய பேர் சபையில பாக்குறோம். ஆகவே இந்த குறை அந்த மற்றவர்களை பார்த்து எடை போடுகிறதோ தன்னை நிதானிக்கிறதோ விட்டு விட்டு தேவன் என்னோடு பேச வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுங்க ஐயா என்று நீங்கள் அவளோடு காத்திருக்கும் பொழுது அதை நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இல்லைன்னா இந்த மிதமிஞ்சி போயிட்டு பசியா இருக்கிறவனுக்கு தாங்க ஆகாரம். இந்த அதாவது சொல்லுவாங்க புளியாப்பக்காரன்னுவாங்க. சாப்பிட்டு அவன் மிதமெஞ்சி இருப்பான், அவனுக்கு எடுத்து போயிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டை பாருங்கன்னா ஒன்றும் தெரியாது. இனி என்ன டெஸ்ட் பண்றியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இது மாதிரியான நிலை தான் இன்றைக்கு அநேகருக்கு இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ்ல சபை கூடி வருதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை விட பல காரியங்கள் அந்த எப்படியாவது அந்த ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 1 மணி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆரம்பிச்சப்போ இது அதுன்னு சொல்லி போட்டு மனுஷன் அப்படியே டயர்டாகி உட்காரும் போது வசனத்தை சொல்லும் போது அவங்க கேட்க கூட மாட்டேன்றாங்க நிறைய பேர். ஏன்னா வசனத்துக்கு நிறைய நேரம் நம்ம கொடுக்க பழகணும். வார்த்தையின் வல்லமைகள், அதுவும் பாடும்போதும் கர்த்தருடைய எல்லாவற்றிலும் நாம் தேவனை மையப்படுத்தி வார்த்தைகளை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். ஒவ்வொரு நாளும் துதிப்போம். நாம் இப்பொழுது தொடர் போதனையாக மத்தேயு நற்செய்தி நூலை நாம் பார்க்கிறோம். இன்றைய வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒவ்வொரு நாளும் ஒரு திவ்ய விசுவாச பயணம் இது. இப்ப நம்ம மத்தேயு நற்செய்தி நூலை அப்படியே படிக்கலாம். எங்க கூட வந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வரிகளையும் தெளிவா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஒரு ரீடிங் மாதிரி தான். அதுல சில காரியங்கள் இன்னைக்கு என்ன தேவன் என்ன உணர்த்துறாரோ அதை தான் நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கண்களை திறப்பாராக. இன்னைக்கு ஒரு இன்ட்ரோவா இந்த 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை நம்ம பார்க்கலாம். வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த வசனம் நிகழ்ந்த
நிகழ்வு காலம் என்ன என்பதை முதல் வரியிலே நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வரியிலும் ஒரு ஒரு தகவலை நாம் இதிலே பார்க்கலாம். அந்த காலத்தை குறித்து அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கதாநாயகன், வேதத்தின் கதாநாயகன், என் இரட்சகர், எனக்காக ஜீவன் கொடுத்தவர், இன்றைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டு என்னுடைய மூத்த சகோதரனாக, என்னுடைய மனவாளனாக, என்னுடைய ஒரே புருஷனாக, என்னுடைய மிக அற்புதமான நண்பராக, எனக்கு தாயும் தகப்பனுமாக, எனக்கு எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக இருக்கின்ற மிக முக்கியமான நபர் வேதத்திலே இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அந்த எந்த பொழுது என்பதையும் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, அப்போ பிசாசை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும், சோதனை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும், ஆவியானவரை குறித்த ஒரு அறிவு இருக்கணும், கொண்டு போகப்பட்டார், வழி நடத்துகிற அனுபவம், நிறைய விஷயம். ஒவ்வொன்றும் எடுத்தோம்னா நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் நம்மளுக்கு தேவன் உணர்த்துறாரோ அதை நான் பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுது தேவன் இங்கே சோதிக்கப்படுவதற்கு பிசாசினால் கொண்டு போகப்படுகிறார் அப்படின்னா, இதுக்கு மேல் வசனத்து தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பொழுது அவரை பார்த்து வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டானது. அப்பொழுது புறாவை போல அவர் மீது வந்து அமர்ந்த பரிசுத்த ஆவியானவரை அடையாளமாக அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படி சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன். அப்போ தேவகுமாரன் என்பதை ஆதி காலத்திலிருந்து, அவர் பிறந்த பொழுதிலிருந்து பிசாசு அவரை எப்படியாவது அழிக்க வேண்டும், அவருடைய திட்டங்களை நாம் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே அவன் செயல்பட்டு கொண்டு வந்தான். எத்தனையோ காலகட்டத்திலே மனிதர்களை அடிமைப்படுத்தி இன்னும் ஆண்டவருடைய அந்த அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் என்கிற திட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பின அந்த நிகழ்ச்சியை அவன் பார்க்கிறான். யாரா இருக்க முடியும்? குழப்பம்தான். பிசாசு கண்டுபிடிக்கவே முடியல இயேசு கிறிஸ்துவ. இப்பொழுது இந்த சத்தம் கேட்ட பொழுது, இப்பொழுது அவரை சோதிக்கும்படியா அங்கே ஒரு சம்பவத்தை, 40 நாட்கள் உபவாசம், அதன் பிறகு என்ன அந்த நிகழ்வுகளை, அப்பொழுது என்றால் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது. அது நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஞானஸ்தானத்துல பயங்கர சோதனை வரும் பிரதர். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. என் ஆண்டவர் எனக்காக சோதிக்கப்பட்டார் 40 நாள். நீங்க நானும் அவரும் 40 நாள் உபவாசம் பண்ணி சோதிக்கப்பட்டு, நானும் 40 நாள் உபவாசம் பண்ணி கஷ்டப்பட்டு, என்ன இந்த ஒரு செட்டிங்னே தெரியல. நிறைய பேர் இதெல்லாம் அப்படியே பாருங்க, இயேசு பிசாசா சோதிக்கப்படும், அப்ப நம்ம பிசாசு சோதிக்கப்படும். ஏங்க, அன்னைக்கு இருந்த நிலை வேறங்க, இன்னைக்கு இருந்த நிலை வேறங்க. நியாயப்பிரமாண காலத்துல இயேசு வாழ்ந்தார், இன்னைக்கு நம்ம வாழ்ற காலம் என்ன? அப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே சோதனை, அதுக்கப்புறம் சோதனை வராதா? அதுக்கப்புறம் எதுலயும் மாட்டிக்க மாட்டீங்களா? இல்ல அந்த பிசாசு தான் சோதிக்கிறானா, இல்ல கடவுள் சோதிக்கிறான்னு சொல்றோமே, இதெல்லாம் கரெக்டா? எப்படி சோதனை வருது? அப்போ ஆவியானவர் நடத்துற விதம்னா என்ன? எல்லாவற்றையும் வேதம் தெளிவா நம்ம கத்துக்கணும். ஒரு வசனத்தை எடுத்தா கூட நிறைய காரியங்களை நீங்க வேதத்தின் அந்த தகவல்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். எப்படி ஒரு சரீரத்துல ஒரே ஒரு இடத்துல இருந்து, ஹார்ட்ல இருந்து ஒரு பம்ப் ஆகிற அந்த ரத்தம் எல்லா அவயவங்களுக்கும், எல்லா நரம்புகளில் 72,000 நாடி நரம்புகளுக்கும் போகுது அப்படின்னா, அப்ப நம்ம தேவனை குறித்த சரியான ஒரு படத்தை, சரியான தேவனை குறித்த திட்டத்தை, நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டால், இயேசுனா யாருங்க? எந்த காலகட்டத்துல இந்த வசனம் பேசியிருக்குது? யார குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது? இதுல என்ன விஷயத்தை சொல்றாரு? இதெல்லாம் அந்த சோதனைனா என்ன? பிசாசுனா யாரு? இயேசுனா யாரு? ஆவியானவர்னா யாரு? அவருடைய வழிநடத்துதல் எப்படி? இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். எல்லாம் பாருங்க, தேவன் மறைத்துதான் இருக்கு, மறைக்கப்பட்டுதான் இருக்குது சில விஷயங்கள் எல்லாம். யோவான் 5:39 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்கள். அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நிதானமா பகுத்து அறிந்து இது எங்க என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைச்சா அது ஒரு நித்தியமான வழியிலே நித்திய வாழ்வை நமக்கு அது அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. வேத வசனத்தை சரியா விளங்கிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறித்த தெளிவு சாட்சியை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அவர் சாட்சியை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க சாட்சி சரியா இருக்கும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் தெரியாத பண்ணிட்டேன், அப்போ நம்ம தவறு செஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம உணர்த்தப்படுகிறோம். ஆனா தேவன் அப்படி கிடையாதுங்க. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை. நீங்க நிறைய பேர் தன்னை பரிசுத்தப்படுத்தணும், நான் சுத்தமா இருக்கணும், நான் சோதிக்கப்படக்கூடாது, நிறைய விஷயங்கள் நான் தானா ஒரு முயற்சி எடுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதோ, இந்த மேனுவல் புக்கு உங்களை பத்தி நீங்கள் உருவாக்குன, நீங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆக முடியும், நீங்கள் எப்படி அழிய முடியும், நீங்கள் எப்படி நித்திய வாழ்வை அடைய முடியும், நீங்கள் எப்படி இந்த உலகத்துல நீண்ட காலம் வாழ முடியும், எல்லாத்துக்கும் பதில் இங்க எழுதி வச்சிருக்கிறாரு. நாம என்ன பண்றோம், அவங்களுக்கு தானே செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு தான் நீங்க செய்றீங்கன்னு தெரியல நிறைய பேருக்கு. இப்போ ஒரு மனுஷனை நான் ஏமாத்துறேன்னு வச்சுங்களேன், என்ன நானே ஏமாத்துறேன்றது எனக்கு தெரியாத, நான் இன்னொருத்தரை ஏமாத்திட்டேன்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒண்ணு விதைச்சிட்டு எனக்கு வேற ஒண்ணு எனக்கு பலன் வராது. ஆகவே சத்தியத்தை நீங்கள் விதையுங்கள், சத்தியம் உங்களை கிருபையையும் நித்திய வாழ்வையும் உங்களுக்கு விளைவாக கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இல்ல நான் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சத்தியம் எல்லாம் தெரியும், நீங்க நான் சத்தியம் சொல்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 8:1 இல்ல 2 இல்ல, அன்பு தாங்க பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு இல்லைன்னா, அன்பு எப்பவுமே கத்துக்கணும்னு ஆவலா இருக்கும். அது எதுவும் அது கோவப்படாது, அது எது சொன்னாலும் ஏத்துக்கும். அது ஒரு இன்னோசன்ட் மாதிரிங்க. அது அன்பு சாதாரணமாவே கிடையாது. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 8:1-2 மட்டும் வாசிங்களேன் சொல்றேன். அதுல சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 8:1-2 தான். ஆமா ஆமா, சில படைக்கப்பட்ட இந்த நடக்கத்துல கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டவன் என்று எண்ணினால் ஒன்றையும் தன் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியல அப்படின்றாரு. தேவன் மேல அன்பு கூறும் பொழுது நான் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறேன். அவர் என்ன தெரியும், நான் என்ன அவரை புரிஞ்சு இருக்கிறேன். இந்த புரிதல் இல்லைன்னா வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்கட்டும், அது அப்பா பிள்ளைங்களா இருக்கட்டும், புரிதல் இல்லைன்னா தப்பு தப்பா விளங்கிட்டா வாழ்க்கையில தப்பு தப்பா தாங்க வாழ்க்கை வரும். வசனத்தை கூட சரியா நீங்க விளங்கிக்கலன்னா தப்பு தப்பா விசுவாசம் வரும், தப்பு தப்பா ரிசல்ட் வரும். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். எங்க ஐயா இப்படிதான் எனக்கு விளக்கம் சொன்னாரு. எங்க ஆவியானவர் என்ன சொன்னாரு, உங்க மனசு என்ன சொல்லுது அதை ஏத்துக்குங்க. மத்தவங்க 1000 சொல்லுவாங்க, 1000 பேசட்டும். உங்க வாழ்க்கையில உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் சொல்லுவதை கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். உங்க மனசு ஏத்துக்கிட்டா எஸ்ன்னு சொன்னா ஓகே பண்ணுங்க. யாரையும் கம்பல் பண்றது கிடையாது. இப்ப நம்ம பேசுவோம், அதை கவனிக்கிறீங்க, சில விஷயங்கள் உந்தப்படுகிறீங்க, சில ஏவப்படுகிறீர்கள், சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளுகிறீங்க. கற்றுக்கொள்ளத நீங்க விரும்பினால் மட்டும்தான் அது உங்க வாழ்க்கையில அது உங்க வாழ்க்கை நடைமுறையா மாறும். விரும்பல அப்படின்னா என்ன இது எப்பவுமே சொல்றது தானே என்ன அப்படின்னு உட்காந்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நாம் இன்றைக்கு இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு தெளிவு, எல்லாவற்றை குறித்த ஒரு தெளிவு நமக்கு மிக அவசியம். ஆகவே இங்க நான் பார்க்கும் பொழுது இந்த வசனத்துல முதலாவது, அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது அங்கே சாட்சியின் வார்த்தைகளை கேட்ட பொழுது பிசாசு அவரை சோதிக்கப்படுவதற்கு என்ன போட்டிருக்குது, பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்படிதானே போட்டிருக்கு, சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார். பிசாசு குறித்து இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுறோம். அதனால இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது அவர் இல்லாம பேசுறது கிடையாது. ஆனா மற்ற விஷயங்களை பத்தி நம்ம சரியா புரிதல் கிடையாது. எசேக்கியேல் 34:28 ஏசாயா இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். சில பிசாசை பத்தி இவனுக்கு நிறைய பேர் இருக்குது.
அவரை குறித்து நாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம் ஆண்டவரை குறித்த ஒரு மிகப்பெரிய அறிவிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் கிடையாது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சோதிக்கிறார் நிறைய பேர் சொல்றாங்க. இங்கே தெளிவா போடப்படுவது பிசாசினால் சோதிக்கப்படுவது. அப்ப சோதனைன்றது ரெண்டு விதமான சோதனை. டெம்டேஷன்ல ரெண்டு இருக்குது. தானா சிக்குண்டு சோதிக்கப்படுவது ஒண்ணு, இன்னொரு விதமான இது வசனத்தினால் நம்மை சோதிக்க புடமிடுகிறது. நம்ம சரி செய்து நம்ம சரி பண்றது. இந்த சோதனை வார்த்தையிலே ஜெயிக்கின்ற ஒரு இந்த சோதனை. இந்த சோதனையில தான் எல்லாருமே தோத்து போயிடும். வார்த்தை தெரியாதனால சிக்குண்டு மாட்டிக்கொள்ளுகிறோம். யாக்கோபு சொல்றாரு, இச்சையானது, அந்த வசனத்தை எடுக்கலாமா? எப்படி என்னுடைய வாழ்க்கையில பாவம் வருது, பாவம் வந்த பிறகு அதனுடைய பலன் என்னவா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் தான் இதை கொடுக்கிறாரு தந்தாரு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எப்படி நடக்குது நமக்குள்ள? அவன் சோதிக்க 13-14 13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் ஒரு சோதிக்கிறவனும் அல்ல. அப்போ சோதிக்கிறவன் அந்த எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாரு இந்த வசனத்துல சோதிப்பாரே தவிர மற்ற விதத்துல எனக்கு வியாதியை கொடுத்து சோதிக்கிறது, ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு பிரச்சனைல கொடுத்து சில கஷ்டத்தை கொடுத்து, சில ஒரு பாஸ் சொல்றாரு, சிலருக்கு வியாதி வந்தாதாங்க வந்து ஞானஸ்தானமே எடுக்க முடியும், இல்லைன்னா அவங்க அறிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நார்மலா சொல்லி பாருங்க, யாருமே புரியாது. அவர் பாருங்க கை கால் ஊந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நம்முடைய ஜட்ஜ்மெண்டே தப்புங்க. வேதம் அப்படி தேவன் செய்யறவரே கிடையாது. ஆனா ஒரு விதத்துல சில என்ன பண்றாங்க, கஷ்டம் வரும்போதுதான் இல்ல தேவன் நெருங்கி சேருவதற்கான ஒரு வழியில தேடுறான் மனுஷன். அவனுக்கு அப்பதான் ஐயோ வேதனை வந்துச்சே, இது வேதனை வந்து எப்படி வர்றது, அப்போவாது தேவனை தேடுறான். ஆனா தேவன் வேதனை கொடுத்து என்கிட்ட வர வைக்கணும்னு அவர் அவசியமே கிடையாது. அவர் செய்யணும்னா நிறைய ஒரே நாள்ல எல்லாருக்கும் வேதனை கொடுத்து எல்லாரையும் வர வச்சிடலாமே, அப்படி கிடையாது. அடுத்த வருஷம் அவன் தன் சூப்பரா இருக்கு வேர்டு. அவன் தன் தனக்கு தானே, அவனுக்கு அவனே, இன்னொருத்தர் கிடையாது. என்ன அவங்க சொல்லிட்டாங்க இவர் தான் காரணம், அவர் தான் என்ன அழிச்சாரு அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். அவன் தன் சுய இச்சையினாலே, நான் ஒரு விஷயத்தை விரும்புறேங்க, அதுல எதிர எங்க அப்பாவோ அம்மாவோ யார் வந்தாலுமே நம்ம எதிரியா தான் பாக்குறோம். அப்போ அவன் தன் சுய இச்சையினாலே, ஆசையினாலே, அவன் விரும்புகிற காரியத்தினாலே இழுக்கப்பட்டு அதுல ஒரு ஈர்ப்பு, இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதனை எப்படி வருது? ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின் போது அதுல போய் நான் மாட்டிக்கிறேன். ஆனா என்ன பண்றேன், எனக்கு சோதனை வந்துருச்சு, நான் அதற்கு ஆப்போசிட் யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், பிசாசாவே பாக்குறோம். இப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த பிசாசு தன்மை தான் இருக்கும். அவன் தன் சுய இச்சையினாலே ஆசையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டுன்னா மாட்டிக்கிறான். சிக்கு எடுக்குது பாத்துக்கிறீங்களா? நூலை சுத்தி வச்சுட்டு எடுக்கும் போது அப்புறம் சிக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மணிக்கணக்காகும், ஒரு வேலை நடக்காது. சிக்குண்டு மாட்டிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சீங்கன்னா செய்ய மாட்டீங்க. அதனாலதான் வசனத்தை நம்ம தெளிவா பார்க்கணும். பின்பு இந்த ஆசையானது, அது இச்சையானது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் செய்வாங்க. அது பாவத்தை குறித்து சொல்லும் போது ஒரு டெபினேஷன் சொல்லுவாங்க இந்த தியாலஜில. ஒரு பாவத்தை ஒரு தண்ணியில மொழ்ற அந்த தண்ணி ஒரு வாளி வெயிட்னு வச்சிங்களா ஒரு பாவம். அப்போ ஒரு வாளியில அந்த தண்ணியை எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூக்கணும்னா. ஆனா இதே இந்த பாவத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணியில உள்ள அந்த பக்கெட்டியோட அந்த தண்ணி இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு என்னவா இருக்கும், தூக்குனீங்கன்னா லகுவா தூக்கிடுவீங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு நாம் பாவங்களை முதல்ல தூக்குறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். அது
கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, கொஞ்சம் முறுமுறுக்கிறது, கொஞ்சமா அப்படியே ஆசையில நான் ஜெயிச்சிட்டேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே முழுகிடுவோம் பாருங்க. அதுக்குள்ளே முழுகிட்ட பிறகு யார் என்ன வந்தாலும் எனக்கு தெரியாது, அப்படியே நம்ம பேசுறதுதான் நீதிமான், நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட், நம்ம தான் நீதிபதி. நம்ம வாழ்க்கையில் யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம சொல்றதுதான் கரெக்ட், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அந்த இச்சையானது என்னவாகுது பாருங்க, அது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்குது. ஒரு முட்டை, கோழி முட்டையில பாத்தீங்கன்னா 36 டிகிரி இருந்துட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா கரு உருவாக ஆரம்பிக்கும். இது காரணம் யாரு? யார் ஆசையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு மாட்டிக்கொள்கிறார்களோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கும். கர்ப்பம் தரிக்க ஆரம்பிப்பது என்ன அப்படின்னா, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஒரு நாள் அது என்னவாகும்? பாவத்தை பிறப்பிக்க கூடியதாக இருக்கிறது. பாவம் எப்படி வருது? நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஆண்டவர் இவ்வளவு விரோதமா பேசிட்டாரு, என்னென்ன காரியங்களை செய்யறேன். பாவம் என்பது என்ன தெரியுங்களா? தேவன் விரும்பாததை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்வது பாவம். தேவன் தன்னை குறித்த திட்டங்களை கொடுத்திருக்கிறார், அவரை குறித்த வார்த்தைகள் இருக்கிறது, நித்திய வழிகள் இருக்கிறது, சத்திய பாதைகள் இருக்கிறது. இதை விட்டு விட்டு வேற பாதையில நாம் போகும் பொழுது அது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு பிறப்பிக்கிறதா இருக்கிறது. அதனாலதான் சொன்னாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. அதுதான் அந்நிய நுகம் அப்படின்னு வேதம் சொல்லுது. கடவுளே தெரியாத ஒருத்தங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அன்பு செலுத்துறோம். ஆனா அது கடைசியில என்னவாகுது? தேவனை விட்டு பிரிக்குது நம்மள. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம ஒவ்வொரு நாளும் வார்த்தை தாங்க நம்ம சரி பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா மாத்திட்டே இருக்கணும். யோவான் 17:17 சொல்லுகிறது, வேதமே, வாசிக்கலாமா அந்த வசனம்? யோவான் 17:17. சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். 17 கரெக்டா? 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனம் தெரிஞ்சா போதுங்க, இதாங்க சத்தியம், இதுதான் உங்களை பரிசுத்தமாக்கும். இன்னைக்கு பரிசுத்தமாகிறதுக்கு ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை காட்டும். அதுக்கு என்னென்ன காரியங்களா இன்னைக்கு எவ்வளவு ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு வர்றேன். அவன் சொன்னாங்க, எனக்கு ஆண்டவரே நீங்க எவ்வளோ பண்டிகை எனக்கு பரிசுத்தமா வாழணும்பா, அதுதான்பா எனக்கு என் குடும்பம் பரிசுத்தமா வாழணும்பா, அதுக்காக என்ன பண்ணணும், எதை ஒன்னு நான் இழக்க ரெடி. அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், இதெல்லாம் எடுத்துடு. ஆண்டவரே சொல்றதே கிடையாது. இவங்களே நம்ம நினைவிலே ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இதெல்லாம் அப்படித்தான்னு ஒரு தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம யாராவது சொல்லும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பாருங்க, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சுய திட்டங்களினாலே நாம் சுழண்டு கொண்டு மாட்டிக்கொண்டு சிக்குண்டு அதுக்கப்புறம் பிரச்சனை கஷ்டம் மாறல. தேவன் நம்ம கூடவே இருக்கிறாருங்க. வசனத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே பிதாவோடு இருந்தார். அவர் எப்படியாக இருந்தார்? ஆதியிலே வார்த்தையாக இருந்தார் என்று யோவான் 1:1 வாசிக்கிறோம். எபிரேயர் 1:3 வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியிலே பூர்வ காலங்களில் பங்கா வகையா தீர்க்கதரிசிகளுமா திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலம் குமாரன் மூலமா திருவுளம் பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்ப இவர் எப்படி இருந்தாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, இவரை கொண்டு உலகம். கொலோசியர் 1:19-20 எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, அவருக்காகவும் அவருக்கென்றும் தமக்காகவே அவர் சிருஷ்டிக்கப்பட்டார், அவர் தலைவராக இருக்கிறார், அவர் தான் முதல்வராக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். எபிரேயர் 1:3 வாசிங்க, ரொம்ப அற்புதமா போட்டிருப்பாரு. இதுல 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட. தேவனுடைய வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை உருவாகணும்னா வார்த்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை உருவாக்க முடியும். அதனாலதான் வார்த்தை நிறைய கத்துக்குங்க. தேவனுடைய வார்த்தை ஜீவன் இருக்குது. அது உங்க ஊனையும் கணுக்களையும் உங்க வியாதி பிரச்சனை எலும்பு சதை எல்லாத்தையும் உங்க இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாவற்றையும் உங்க ஆவியில அது கலந்து அது உங்களை சரி செய்யறதா இருக்கிறது. சில சொன்னாலும் புரியல, என்னையா கொஞ்சம் பரிசுத்தமா வாழணும், சுத்தமா வாழியா, குழியா? ஒரு மனுஷன் ஒரு 10 நாள் குழியிலன்னு எப்படிங்க இருப்பான்?
யோசித்து பாருங்க. சத்தியம் பேசிக்கே தெரியல, அடிப்படையே தெரியல. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி நிறைய காரியங்கள் இன்றைக்கு தகவல்கள் எல்லாம் முன்ன காலத்துலலாம் மீடியாலாம் கம்மியா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5G 6G என்னென்ன ஜி எல்லாம் வந்துருச்சு. ஆனா நம்ம ஜியா இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? மதிப்புக்குரிய ஜியா இருக்கிறோமா? இல்லையே. ஒரு அரை ஜி கூட இல்லை. இன்னைக்கு 5G 6G எல்லாம் போயிடுச்சு. ஆனா சத்தியம் தெரியுமா? எவ்வளவு நேரம் தேவனுக்கு செலவு பண்றோம்? இந்த கண்ணை ஆண்டவருக்காக எவ்வளவு நாள் நம்ம கொடுக்கிறோம்? இந்த சரீரத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்படுறோம். இயேசு எனக்காக சோதிக்கப்பட்டு அவர் பிசாசை ஜெயித்தார். புரிந்து கொள்ளணும். இயேசுவை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அவர் வார்த்தையாக இருந்தார், அவர் பிசாசை ஜெயித்தார். அவர் ஜெயித்துட்டாரு. இனி நாம எல்லாரும் அவருக்குள்ள இருக்கிறோம். அவர் ஜெயித்தவருக்குள்ள இருக்கிறோம். ஜெயித்தவரை கொண்டு ஜெயிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது புரியணும். ஆகவே அன்புக்குரியவர்களை, இயேசுவை குறித்த ஒரு தெளிவை நாம் பார்த்தோம். இப்படி நம்ம ஒவ்வொருவரையும் இந்த பிசாசை குறித்து, சோதனை குறித்து, ஆவியானவரை குறித்து, அவருடைய வழிநடத்தலை குறித்து நம்ம நாட்களே ஒவ்வொன்றாக தனித்தனியாக நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிமுகத்தை இந்த வேத பகுதியிலே நாம் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில வேதத்தை அதிகமா வாசிங்க. நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. புதிய புதிய தகவல்களை எடுங்க. குடும்பமா இருக்கிறவங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பத்தி நிறைய பட்டியல் இருக்குது. இன்னொன்னு வேதம் நிருபத்துல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நான் எப்படி வாழணும், வாழக்கூடாது, தேவன் என்ன விரும்புறாரு, அவருக்கு பிரியம் எது, அவருடைய சித்தம் எது, இப்படி நிறைய தகவல்கள் இருக்குது. ஒவ்வொன்றையும் நாம் எடுத்து தெரிந்து அறிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது எங்கேயும் ஏமாற மாட்டோம், யாரும் ஏமாத்தவும் மாட்டோம், யாரும் நம்மளே ஏமாத்த முடியாது. சும்மா சூப்பரான வாழ்க்கையை வாழுவோம். ஆகவே விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா விசுவாசம் வார்த்தையினால வருது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்னா வார்த்தையில விசுவாசம் வருகிறது. ஆகவே விசுவாசிகளாக ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளாய் வாழ்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து சுடர்களைப் போல பிரகாசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சித்தம் நிறைவேற தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிப்போம். வேதம் சொல்லுதல்லவா, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. அப்ப தேவனை குறித்த ஒரு தெளிவான சாட்சியை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சாட்சி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சாட்சியா வாழ்வீங்க. வேற ஒண்ணும் இல்லை. சில பாத்தீங்கன்னா, எங்க ஐயாவை நான் ஃபாலோ பண்றேன், எங்க தலை இவர் தான், எங்க ஆள் இவர் தான், அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ண. நம்ம யார் மனிதனை பின்னாடியே போக வேண்டாம். எபிரேயர் 13:7-8 வாசித்து பாருங்க. உங்களை நடத்தினவர்களை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம விசுவாசத்தை விட்டுட்டு மனுஷன் பின்னாடி போனோம்னா வாழ்க்கையில நல்லா இருக்க மாட்டோம். ஆகவே யார் பின்னாடியும் போவதை விட வசனத்தின் பின்பாக போவோம், தேவன் பின்பாக வாழ்வோம். தேவன் நம்மை அளவில்லாமல் அவருடைய கிருபையால் நம்ம அலங்கரிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் மத்திய 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தை குறித்த தெளிவையும் எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, ஏதோ தெரிந்ததை ஆண்டவரே எங்களுடைய ஞானத்திலே நாங்கள் பேசாதபடி ஆவியானவர் எங்களுக்கு சரியா நிதானித்து அறிய வேண்டிய பிரகாரம் நாங்கள் அறிவிக்க, ஆண்டவரே அருளப்பட்ட பிரகாரமாய் நாங்கள் பேச, ஆண்டவரே நற்கந்தங்களாய் மனம் வீச, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளமாய் பாற்றங்களாய் மாற, இந்த வார்த்தை சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையில எங்களை சரி செய்ய, எங்களை சீர்படுத்த, எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வேலையிலும் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. இரவுல படுத்தினாலும் மீண்டும் ஒரு நாளைக்கு ஆண்டு ஆண்டவர் உங்க நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உங்களுக்கு சாட்சியா வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிப்போம், வாழ்விலை மாற்றங்களை காண்போம்.